உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஜஸ்டின் ஞானராஜ். நான் வந்து வேளச்சேரி அட்வான்ஸ் கிறிஸ்டின் ஸ்கூல்ல 83ல 1வது படிக்க ஜாயின் பண்ணிட்டு நான் 9th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு 91ல நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 வருஷமா நாங்கள் இது 7வது வருஷம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துல டிசம்பர் மாதம் கடைசி சண்டேல மட்டும் நாங்கள் இதை வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்னா பேசி சில விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசி நாங்கள் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, இந்த குரூப்ல வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு டெத்துனாலும் நாங்கள் எல்லாரும் கும்பலா போய் நிற்கிறோம். அவங்க வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு மொய் மாதிரி ஒரு குரூப்பா வச்சு அதை வந்து ஒரு ரிங்கா எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்றோம். ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் மாதிரி அது என் கையில கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அதை ப்ரிப்பேர்டா கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே கண்டினியூஸா பண்ணி இது வரைக்கும் 12 பேருக்கு இந்த 7 வருஷத்துல ப்ரோக்ராம் நடத்தும் போது 12 பேருக்கு இந்த மாதிரி இதே மாடல்ல எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். நாங்க ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம். எல்லா நல்லது கெட்டதுலயுமே நாங்க கலந்துக்கிறோம். எங்க ஃபேமிலிலயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க எல்லாருமே இப்படி ஒத்துமையா இருந்து பண்றது எங்க பசங்க கூட எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஜாயிலா நாங்க கொண்டு போறோம். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நாங்க மீட் பண்ணிக்கும் போது எங்களுக்கு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் அப்படிதான் மீட் பண்றோம். அது மாதிரி எங்களுதுல யாருக்காவது வீக்கா இருக்காங்க, உடம்பு சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னா நாங்க எல்லாரும் பேசி அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லயும் முடியாதவங்களையும் நாங்க சந்திக்கிறோம். அவங்களுக்கு தேவையான பண உதவிகளையும் கொடுத்து இந்த மாதிரி கெட் டுகெதர்ன்றது சாதாரணமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லாம ஒரு ஃபேமிலி பாண்டிங்காவும் நாங்க எல்லாருக்குமே இருந்து சில நல்ல கெட்டது எல்லா விஷயங்களையும் நாங்க கலந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மென்மேலும் நாங்க நல்லா இருக்கணும். எங்க குடும்பம் இதை நான் ஒரு குடும்பமா பாக்குறேன். ஸோ இது வந்து நான் தான் இந்த உருவாக்குனேன். என் பேர் ஜஸ்டின், நான் தான் அட்மினா இருந்து உருவாக்குனேன். இதை 7 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இன்னும் நல்ல முறையில கொண்டு போகணுன்றது தான் எங்களோட ஆசை. வாழ்க்கை முழுசும் யாரும் எதுவும் பெருசா எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிற கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜெர்னி பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், விட்டு கொடுத்து கடந்து செல்லணுன்றது தான் என்னோட ஆசை. வேற ஒன்றும் நாம எங்களுக்கு அது கூப்பிடணும்னு ஆசை. ஆக்சுவலா வந்து ஒரு பேசிக்கா தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க இவ்வளவு தூரம் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நம்மள பேட்டி எடுக்கிறவங்க நம்மளுக்கு தெரியல. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க ஆசைப்படுறோம், ஒரு சில வீடு எல்லாம் எங்களுக்கு தெரியல. எங்க கூட எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நாங்க அவங்களை தேடிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இயர்ல கம்பல்சரி வாத்தியார் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்துதான் பண்ணணும்ன்றது எங்களுக்கு ஆசை. அவங்களை கௌரவப்படுத்தணும் அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா அங்க நாங்க படிச்சு வளர்ந்ததுனாலதான் எங்களுக்கு ஒரு இவ்வளவு பெரிய பாண்டிங். ஆனா நாங்க எல்லாருமே இதே ஊர் தான். ஆனா இதுக்கு முன்னாடி யாரும் இங்க அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம். எங்களை பார்த்து ஒரு 2-3 குரூப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது தொடங்குறாங்க, ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல முடிஞ்சிருது. ஆனா எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கடவுள் கிருபையில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அதுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே காரணம். ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்னா பேசி அன்பா இருந்து அந்த ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாரும் ஒரு ஹோப் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது குரூப்ல வந்து ஒரு 78 பேர் கிட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க. ஒரே குரூப் தான், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே ஒரே குரூப்பா தான் நாங்க இருக்கிறோம். மெசேஜ் போட்டா எல்லாரும் ஹோப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஏதாவது நல்லது கேட்டதுன்னா எல்லாருமே நாங்க கலந்துக்கிறோம். வாட்ஸ்அப் இல்லாத ஒரு 4 நபர் 5 நபர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்க கால் பண்ணி பேசி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி எல்லா ஒத்துமையா இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த குரூப் வந்து இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னு சொன்னா ஒரு அட்மினா இருந்து இதை வழி நடத்துற ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய எங்களோட நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது, எல்லாரோடக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, நான் பல டிஸ்ட்ரிக்ட் நண்பர்களோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் நண்பர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு மிக அதிகம். ஆனா இப்போ இருக்கிற நம்ம சென்னையில நாங்கெல்லாம் இங்க ஒரே இடத்துல போறது, இங்கேயே வளர்ந்து இங்கேயே படிச்சு இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு 7 வருஷமா இல்லாம இப்ப பிறந்ததுல இருந்து இங்கே இருக்கோம். அப்படின்றதுனால நாங்க எல்லாமே ஈஸியா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்றப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க. ரொம்ப உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா இது எங்களால இருக்க முடியல. நாங்க தொழில் சார்ந்தோ வேலை விஷயமாவோ வெவ்வேறு இடங்களுக்கு நாங்க செல்றதால எங்களால ஒண்ணு சேர முடியல. இப்போ நீங்க இவ்வளவு சேர்ந்து 7 வருஷமா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்கன்றது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இதை எடுத்துக்கிறாங்க. இது மாரி எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ எங்க குரூப்லயே வந்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே ஓகே இது நாளடைவுல எங்க குரூப் நல்லா வளரும் போது அதுல நாங்க எல்லாரும் ஈடுபட்டு
இன்னும் வெளியிலயும் ஒரு முடியாதவங்களுக்கு, ஒரு அனாத ஆசிரமத்துக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கு. கடவுள் வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதெல்லாம் நாங்க செய்வோம். நாங்க அதாவது இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 குரூப்புமே வந்து நாங்க வந்து ஒன்னா தான் இருக்கோம். இந்த குரூப்ல இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த குரூப்ல நாங்க இருக்கிறது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலா நான் லேடிஸ்க்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி குடிக்கிறது நிறைய விஷயங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா லேடிஸ் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணாதான் இது எங்களால பண்ண முடியும். நிறைய ஈவென்ட் பண்றோம், நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி இவங்க நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஸ்கூல் டைம்ல எப்படி நாங்க என்ஜாய் பண்ணமோ அந்த சந்தோஷத்தை திரும்பியும் நான் கொண்டு வந்து இவங்க முகத்துல எல்லாம் பாக்குறது எங்களுக்கு ஒரு அதை செஞ்சு காமிக்கிறதுல எங்க ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அதுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட்ஸும் சரி, எங்க ஹஸ்பண்ட்ஸ்ல நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு சப்போர்ட் இருக்கிறாதான் லேடிஸ் எங்களால வர எங்க நிறைய ஒரு 27 லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வருவாங்க. அவங்களோட இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு மட்டும் இல்ல, நல்லது கிட்டது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறோம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ண விரும்புறேன்.